திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளார்கள் போட்டி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கல் போட்டி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போட்டி. வாழி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி. கரூர் தேவர் கடல் இணை போற்றி. பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி. கண்டர் ஆதித்தர் கடலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருஷோத்தம நம்பி பூங்குழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவாலவாயுடையார் நிழல்தாள் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருள்களல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நல்தாள் போற்றி. கல்லாட தேவர் கடலடி போற்றி. கபில தேவ நாயனார் கடலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றாள் போற்றி. இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கலல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி. செல்வமலி குண்டத்தூர் சேக்கலார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சி திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக யார் சொல்லியிருந்தாமா? சிவபெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் அடைதல் யார் சொல்லியிருந்தேன்? ஐயா விஜயாமாங்கய்யா. விஜயம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் இருக்க சுரண்டை கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி விஜயா கைலை அம்மா அவர்கள் வாங்க. அருட்பேருக்கு தனி கடலம். விஜயம்மா இருக்கீங்களா? அம்மா இருக்கீங்களா? சிவபெருமானே. சிவசிவா. ஐயா திருக்கதவு திறக்கதான் படிக்க சொன்னீங்க. என்ன திருக்கதவம் அடைதல் இருக்கா? இல்ல, இப்ப இது திருக்கதவு திறக்கதான் இருக்கு எனக்கு. சரி, அப்ப இருங்க வரேன். அப்ப கொஞ்சம் பொறுங்க. தேவியம்மா திருக்கதவம் அடைதல் படிங்க. நன்றி ஐயா. இனி நாளாகட்டும். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு நவும் புவனம் உய்ய இரு கடவும் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலையான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றி. நன்றிகள் ஐயா. நன்றி சாமி. திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வசிக்கக்கூடிய
சிவ-திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமால் உற்ற பின்னை நீர் அம்மாளிங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவும் திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருமை, அருமை, அருமை. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ-திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டினின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க. பெரும்புலர் காலை மூழ்கி பாடுறீங்களா? விஜயம்மா பாடுறீங்களா? வாய்ப்பு இருக்கா? பெரும்புலர் காலை மூழ்கி. சரி, வாங்க தேவி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுள் வீரட்டனாரே. விரும்பி நல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுர் வீரட்டனாரே. நன்றிகள், நன்றிகள் ஐயா. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. அற்புதம், அற்புதம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழ் ஓசை என்கிற தலைப்பின் கீழே திருமந்திர வகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருவருள் கருணைக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி பிறந்து மொழிபெயர்ந்து நமக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய தாய் தந்தை முதற்கொண்டு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து பிறகு சிவகுருவாக வந்து எம்பெருமானுடைய திருவடியை நம்முடைய புருவ மத்தியில் காண்பித்துக் கொடுத்த அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருவருள் தான் நம்முடைய திருவருளும் கொண்டு போய் சேர்க்கும். அப்படிப்பட்ட குருவருளை நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த குருவருள் தான்
தெளிவு கொடுக்கும். அந்த தெளிவு தான் நம்மளை கொண்டு போய் திருவருள்ல சேர்க்கும்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடைகளை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிகள் இணைந்து நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய திருமூலர் திருமந்திரத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இன்றைக்கு உண்டான நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகம். கேசரினா சிம்மம். சிம்மத்தை போன்ற ஆற்றலை உடைய அந்த யோகத்தை நாம் நம்முடைய ஆற்றலை வெளியே விடாமல் நம்முடைய ஆற்றலை தக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய கலையை இந்த கேசரி யோகம் என்ற தலைப்பின் கீழே பார்த்து வருகிறோம். அது யோக கலையில் எப்படி அமர்வது, எப்படியெல்லாம் நம்ம அந்த சக்தியை பெறுவது என்பதை நம்முடைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஆங்காங்கே தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் அடியார் பெருமக்கள் அது முறையாக கேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சென்முத்திரையை பிடித்து அல்லது உங்களுக்கு பிடித்த யோகத்தில் அமர்ந்து கொண்டு புருவ நடுவிலே கண்களை அமர்த்தி பொருத்தி நீங்கள் அந்த கேசரி யோகத்தை, அதாவது வஜ்ராசனத்தில் அமர்ந்தும் செய்யலாம், சாதாரணமாக அமர்ந்தும் செய்யலாம். எப்படியோ உங்களுடைய திருவடியினுடைய தரிசனத்தை நீங்க அந்த கண்ணில் பொருத்தி பார்க்கணும். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், புருவ நடுவில் கவனத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க பழகணும். அந்த பழக்கத்தை கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு பேர் கேசரி யோகம்னு பேரு. குருநாதர் மூலியமா போனீங்கன்னா ரொம்ப உத்தமம். எந்த ஒரு காரியத்தையும் ஒருத்தருடைய கையை பிடிச்சிட்டே போனோம்னா தான் நம்ம தெளிவு அடைய முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு பக்க பலமா இருக்கும். நம்ம ஏதாவது பயிற்சி செய்யும் போது ஏடா கூடமா மூச்சு நின்று போச்சுன்னா உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தான் தோன்றித்தனமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம குருநாதருடைய தயவோடு செய்யணும். தான் தோன்றித்தனமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யும். குரு இல்லாத வித்தை பாழ். அப்போ ஒரு பயிற்சியை நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா குரு வணக்கம் செய்யணும், குருநாதருடைய துணை வேணும். நான் பயிற்சி செய்யும்போது சிவானந்த பிரம்மஹம்சர் கெஞ்சி கூத்தாடி, அப்ப கூட இருங்க சாமி, நான் வெட்ட வழியில பண்றேன் அப்படின்னு கெஞ்சி தான் பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது ஆயிடக்கூடாது இல்லையா, பயம் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அப்போ பயிற்சி சொல்லும்போது ஒரு பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். ஏடா கூடமா மூச்சு போய் நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு காப்பாத்துறதுக்கு அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க, டாக்டரால கூட முடியாது. நம்ம ஏடா கூடமா சுவாசத்தை எடுத்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பயிற்சியை, வாசி யோகத்தை, இந்த கேசரி யோகத்தை முறையா குருநாதர் மூலியமா தான் பயிற்சி செய்யணும்னு சொல்லி திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய 25வது பாடலில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், காராரும் கண்ணி கடை ஞானம் உள் பெய்து ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாராரும் உலகம் பகல் முன்னதாமே. தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், காராரும் கண்ணி கடை ஞானம் உள் பெய்து ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாராரும் உலகம் பகல் முன்னதாமே. பாட்டை பதமா பிரிச்சு பார்த்திடலாம். சிவபெருமானே, தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், காராரும் கண்ணி கடைஞானம் உள் பெய்து ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாராரும் உலகம் பகல் முன்னதாமே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நம்ம கத்துக்கிட்டோம்னு நம்ம எதையுமே நிறைவு செஞ்சிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம், முழுமை பெற்றுட்டோம், நம்ம என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது. வரையறை அற்றதுதான் அந்த கல்வி. கல்விக்கு கரையில, அந்த கரையில்லாத ஒரு இடம் தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்து என்ன கல்வி கரையில காஞ்சிபுரம் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காஞ்சிபுரம் கல்விக்கு தொண்டை மண்டலத்துக்கு ஆதீனம், தொண்டை மண்டலத்துக்கு உண்டான இடம் அது சொல்லுவாங்க. சோழ நாடு சோறு உடைத்து தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க. சான்றோர்களாக படித்தவர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய தொண்டை மண்டலம். அதுதான் மூர்க்க நாயனார் சூது இங்க ஆடல. ஏன்னா இங்க எல்லாருமே ஒழுக்கத்துல இருந்ததுனால அங்க சூது ஆட முடியாம தான் கும்பகோணத்துக்கு போனதா செய்தி சொல்லுவாங்க மூர்க்க நாயனார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் தான் அந்த தொண்டை மண்டலம். இது ஏன் இதை சொல்றேன்னா, அப்படிப்பட்ட சான்றோர் உடைத்து தான் அந்த தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து அப்படி சொல்றாங்கல்ல, அது போல திருவள்ளுவர் கருணையினால நாம இந்த பாடல்களை பதம் பிரிச்சு கொஞ்சம் பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த பாடல்கள் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம்
இந்த இயமம் நேமம் ஆசனம் என்று சொல்லுவார்கள். சில அந்த அந்த அடிப்படையில நமக்கு இந்த அடிப்படை தகுதியாவது கொஞ்சம் என்ன பண்ணணும், சாமி நம்மளுக்கு அந்த உள்ள வந்திருக்கணும். சைவ நெறிக்குள்ள வந்திருந்தா மட்டும்தான் எங்கள் பாடல் முழு தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் புதுசா வந்தவங்களை அத்தனையும் வருக வருக அத்தனை பேரும் வருக வருக என்று வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம். பதம் பிரிச்சு பார்த்துடலாம். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், காராரும் கன்னி கடைஞானம் உள்பெய்து ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாராரும் உலகம் பகல் முன்னதாமே. தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், காராரும் கன்னி கடைஞானம் உள்பெய்து ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாராரும் உலகம் பகல் முன்னதாமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கு நான் பொழிப்புரையை பார்ப்போம். தர்மயாதனத்தினுடைய நூல்ல இருந்து எடுக்க முடியாத ஒரு சூழல். இப்போ நம்ம மாணிக்க வாசகனார் இயற்றிய அந்த புத்தகத்துல இருந்து பொழிப்புரையை வாசிக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், தூரத்தே தெரிவதையும் எங்கோ இருப்பதையும் இருந்த இடத்திலிருந்து காண்கின்ற தொலைப்பார்வை தூர திருஷ்டி ஞான திருஷ்டி பற்றி சொல்வதை யோக பயிற்சியின் மூலம் கண்கூட காண முடியும். இன்னைக்கு சாமி சொல்ற செய்தி இதுதான். திருமூல நாயனார். பொழிப்புரை வாசிக்கிறேன். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், தூரத்தே தெரிவதையும் எங்கோ இருப்பதையும் இருந்த இடத்திலிருந்து காண்கின்ற தொலைப்பார்வை தூர திருஷ்டி ஞான திருஷ்டி பற்றி சொல்வதை யோக பயிற்சியின் மூலம் கண்கூடாக காண முடியும். காராரும் கன்னி கடைஞானம் உள்பெய்து அப்படின்னா கார்மேகம் மழை பொழிவதை போல கருணை மழை பொழிகின்ற பராசக்தியின் கடைக்கண் பார்வையால் பெற்ற ஞானத்தால் அவளை சிந்தை செய்து உள்ளத்துள்ளே அவள் அருள் நிறைய பெற்று ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் அந்த அருள் ஞானத்தை உள்ளத்துள்ளே காண முற்பட்டால் அழகிய விளக்கொளி போல் ஒளி வீசி அறியாமை இருளை அகற்றிவிடும். இந்த பயிற்சி உடையவருக்கு பூமி முதலான அண்டங்கள் எல்லாம் பகல் வெளிச்சத்தில் பொருள்கள் தெளிவாக பளிச்சென கண்ணில் படும். இதான் பொழிப்புரை. அப்போ யாரெல்லாம் அந்த பயிற்சி கேசரி யோகத்தை செய்றீங்களோ, முறையா குருநாதர் மூலியமா செய்றீங்களோ, அவங்களுக்கு என்ன பலன்றதை இப்ப இதுல சொல்லிட்டார். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம். மீண்டும் ஒருவர் படிச்சிடறேன். எப்பயோ நடக்க போற வருங்காலத்தை என்ன பண்ண முடியும், முன்கூட்டியே சொல்ல முடியும். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், தூரத்தே தெரிவதையும் எங்கோ இருப்பதையும் இருந்த இடத்திலிருந்து காண்கின்ற தொலைப்பார்வை தூர திருஷ்டி என்கிற ஞான திருஷ்டி என்கிற அந்த பார்வை பற்றி சொல்வதை யோக பயிற்சியின் மூலம் கண்கூடாக காண முடியும். இந்த பயிற்சி செய்யறவங்களுக்கு நிச்சயம் கூடும். கணிச்சிருவாங்க. 20 வருஷத்தை கணிச்சிருவாங்க, 30 வருஷத்தை கணிச்சிருவாங்க. இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான். ஏன்னா வாசி யோகம் செய்யறவங்களுக்கு இந்த கலை கண்டிப்பா வரும். கேசரி யோகம் செய்யறவங்களுக்கு நிச்சயம் இந்த கலை வரும். இயல்பா வரும். அதான் சொன்னேன், ரெக்க முளைச்சா எல்லாரும் பாருங்க, அறிவு வர்ற வரைக்கும் தான் அறியாம இருக்கும். அறிவுன்ற ஒரு வெளிச்சம் வந்துட்ட பிறகு இங்க யாரும் இருக்க போறதும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேனலுக்கு வர கூட எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நான். அறியாமை இருக்கிற வரைக்கும் அந்த பயிற்சி இந்த பணம் எல்லாமே, அந்த அறிவுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ரெக்க முளைச்சிடும். அதான் சுயம் பிரகாசம் அடையும். சுயம் பிரகாசம் நன்றி அறிதல் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவும் இல்லை. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த ஞான திருஷ்டி பற்றி சொல்வது யோக பயிற்சியால் கண்கூடா காண முடியும். காராரும் கன்னி கடை ஞானம் உள்பெய்து கார்மேகம் மழை பொழிவதை போல கருணை மழை பொழிகின்ற பராசக்தியின் கடைக்கண் பார்வையால் பெற்ற ஞானத்தால் அவளை சிந்தை செய்து உள்ளத்துள்ளே அவள் அருள் நிறைய பெற்று ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் அந்த அருள் ஞானத்தை உள்ளே காண முற்பட்டால் அழகிய விளக்கொளி போல் ஒளி வீசி அறியாமை இருளை அகற்றிடும். இந்த பயிற்சி உடையவருக்கு பூமி முதலான அண்டங்கள் எல்லாம் பகல் வெளிச்சத்தில் பொருள்கள் தெளிவாக தெரிவதைப் போல பளிச்சென கண்ணில் படும். இதை விட வெளிச்சம் என்ன வேணும்? சரி, இனி யதார்த்தமா சிகாரம் சைவ நெறி பாடசாலையில இந்த பாட்டுக்கான பொருளை நம்ம பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுலயே விளக்கம் அதிகமா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பாட்டா நம்ம கொஞ்சம் அப்படி ஒரே ஒரியா பார்த்துருவோம். அப்போ இங்க வந்திருக்கிற அடியார்களுக்கு இது ஒரு பெரிய பெருமை. எப்படிப்பட்ட கலையை நீங்க பயிற்சி செய்றீங்கன்றதுக்கான ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம். அப்போ இந்த பயிற்சி செய்யறவங்களுக்கு ஞான திருஷ்டி, தூர திருஷ்டி, த சூத்சேயர், ஃபோர்சைட்டர், அதாவது முன்கூட்டி சொல்றது,
குறி சொல்றது வேற, கணிச்சு சொல்றது வேற, தீர்க்கமா சொல்றது வேற. தீர்க்கதரிசி. ஆமா, தமிழ்ல சொன்னா தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. தீர்க்கதரிசின்னா ஒரு விஷயத்த தீர்க்கமா சொல்லக்கூடியவங்களுக்கு பேர் தீர்க்கதரிசி. ஒரு விஷயத்த தீர்க்கமா சொல்லிடுவாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதான் விஷயம், இதான் செய்தி. அப்ப தீர்க்கதரிசியா மாறணும்னா அந்த யோகத்துல பயிற்சி செய்யறவங்களுக்கு நிச்சயம் தீர்க்க தரிசனம் கிடைக்கும். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம், காராரும் கன்னி கடைஞானம் உள்பெய்து, கார் ஆறும் கன்னி கடைஞானம் உள்பெய்து. இந்த கண்ணின்றது அம்பாலை குறிக்கக்கூடியது, காராரும் என்றது உலகத்தை குறிக்கக்கூடியது. காராரும் கார்மேகம் மழை பொழிவதை போல கருணை மழை பொழிகின்ற பராசக்தியின் கடைக்கன். அப்படிப்பட்டு நமக்கு அன்பே உருவான அந்த பராசக்தியினுடைய பார்வையினாலே, நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்பாள் கையில பாசமும் இருக்கும், அங்குசமும் இருக்கும். அது நினைச்சா அங்குசத்தாலையும் பாசத்தால பிணைக்கவும் முடியும், ஆணவம் கண்மம் மாயை கொண்டாந்து சேர்க்கவும் முடியும். அது நினைச்சா கோடாலியமா வச்சிருக்கிற அங்குசத்தால என்ன பண்ண முடியும்? வெட்டியும் எரிய முடியும். பந்த பாசத்தை பந்தமும் பந்திக்க முடியும், அது வெட்டியும் எரிய முடியும். அது ரெண்டு அம்பாள் கையில இருக்குது, மகா மாயை கையில இருக்குது. அப்படிப்பட்ட அருள் சக்தியுடைய அந்த பராசக்தி சிவபெருமானுடைய அருள் சக்தி. சாமி அவங்களை எப்படி வச்சிருக்காங்கன்னா அருள் சக்தியா வச்சிருக்கிறாங்க. சாமி இறங்கி வந்தா அது எப்படி வருவாங்கன்னா பெண்ணா தான் இறங்கி வருவாங்க. பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அறிவித்திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினி வழுவா வண்ணம் வரும். அப்ப பெண்ணு இறங்கி வந்தா இறைவன் இறங்கி வர்ற மாதிரி, அவ்வளவுதான். ஆனா அது பாருங்க, எப்படி ஆக்க சக்தியாகவும் இருக்கு, ஊக்க சக்தியாகவும் இருக்கு. பிறகு அதுவே அழிவு சக்தியாகவும் மாறக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கே உண்டு. அது எது ஆரம்பிக்குதோ அதுவே முடிக்குது. அதுதான் சாமி எப்படி இறங்கி வராரா? உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்தன அறிவித்திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் வருமே. இந்த பாட்டுல ஜோதின்ற ஒரு சொல் இருக்கு, விளக்குன்ற ஒரு சொல் இருக்கு, தீபம்ன்ற ஒரு சொல் இருக்கு. நம்ம தீபத்தை இன்னைக்கு 3ஆம் நாள் முடிச்சு 4ஆம் நாள் வந்துட்டோம். சிவபெருமானே சிவசிவா. அப்போ இந்த முதல் வரி என்ன சொல்ல? தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம்னா முறையா இயமம் நியமம் ஆசனம். அதாவது சைவ நெறிக்குள்ள முதல்ல உள்ள வரணும். அதுக்கு என்னது? திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து, அடியார்களுடைய இணக்கம், சரியே என்ற ஒரு தொண்டு. ஆமா, பூ பறிக்கிறதுல இருந்து, தண்ணி மொண்டு கொடுக்கறதுல இருந்து, சாமி கழுவுறதுல இருந்து, அன்னதானம் பண்றதுல இருந்து, எச்சிலையில எடுக்கிறதுல இருந்து, கோலம் போடுறதுல இருந்து, கோயிலை பெருக்கிறதுல இருந்து, சுத்தம் பண்றதுல இருந்து சரியில வந்துடும். ஓடி ஓடி தொண்டு செய்யறது, உடம்பால ஓடி போய் தொண்டு செஞ்சீங்கன்னா அதுக்கு சரியின்னு பேரு. அப்ப சரியில என்ன நடக்கும்னா முதல்ல தொண்டு செய்த பழுத்த பழம்ன்றாங்கல்ல. அப்ப அடியார்களை ஈஸ்வரனாவே பாக்குறது ஒரு பெரிய கலை. ருத்ராட்சம் போட்டவங்கள, திருநீர் பூசினவங்களை உடம்பா பார்க்காம மனசா பார்க்காம உயிரையும் கடந்து அவங்களை சிவபெருமான பாக்குற கலை தான் சரியை தொண்டு. அப்ப வந்திருக்கிறவங்க எல்லாருமே சிவபெருமான் பாக்குறது சிவபெருமான் தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய கலை தான் இந்த சரியை நெறி போதிக்குது. அதான் முதல் அடிப்படை. இந்த பதிவு இந்த பக்குவம் அடையாதவர்கள் அடியார் வட்டத்துல இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. அப்ப அடியார்னு சொன்னா முதல்ல எல்லாரையும் சிவபெருமானா பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் உயிரா பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் மனசா பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் உடம்பா பார்க்கணும். இந்த பக்குவம் வந்தவங்க தான் சிவனடியார். சரியா? அப்போ சரியை தொண்டுல முதல்ல எல்லாரையும் அன்பால அரவணைச்சு அவங்களுக்கு உணவு வழங்குறதுல இருந்து, அப்போ முதல் தொண்டு இதுதான். அப்போ தொண்டால முதல்ல பக்குவப்படணும். அப்ப தொண்டு செய்த பழுத்த பணம் சொன்னது இதுதான். அப்போ முதல்ல சைவ நெறிக்கு சரியை தொண்டு தேவைப்படுகிறது. 2வது சரியிலிருந்து கிரியை. இந்த கிரியைக்கு வரும் பொழுது இதுவரைக்கும் தொண்டு செய்திருந்த இந்த உயிர் என்ன பண்ணுது? இறைவனுக்கு ஏன் நான் சாமி தொடக்கூடாது, எம்பெருமானை தொட்டு நான் ஏன் பூஜை பண்ணக்கூடாது, சிவபெருமானுக்கு நான் ஏன் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு 2வது பொசிஷன் வரும், ஒரு ஏக்கம் வரும். அப்ப இது வரைக்கும் பூத்தொண்டு, மலர் தொண்டு, கைலாய வாத்தியம், அப்புறம் உற்சவமூர்த்தி தூக்குறது, தோல்ல சுமக்கிறது, அப்புறம் காசு அன்னதானத்துக்கு கொடுக்கறது, அன்னதானம் வழங்குறது, நான் சொன்ன எச்சிலையில எடுக்கிறது, கோயிலை கூட்டுறது, உழவார பணி செய்யறது, அப்புறம் இந்த கோயில் புறத்தே இருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் ஓடி ஓடி செய்யறது, இது எல்லாமே சரியை தொண்டு. எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும், காரணக்காரி இல்லாம செய்ய. அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமன்னா புரியுதா? எதையாவது எதிர்பார்த்து பண்ணோம்னா அது சாமிக்கும் உங்களுக்கும் பார்கன் மாதிரி ஆயிடும். அப்ப சரியை தொண்டுல என்னன்னா இறைவன் தான் நடத்துறான்ற ஒரு பெரிய தொண்டுல அப்பாவுடைய சொத்து எல்லாமே. இந்த பூமியே சாமியோட சொத்து, இந்த பூமியே சாமியோட சொத்து. அவர் பார்த்து ஏதாவது கொடுத்தாதான் நமக்கு உண்டு அப்படின்றது தெளிவு வந்த பிறகு சரியை தொண்டில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதுல பெரிய பலனை அனுபவிக்கலாம். அதான் அந்த தொண்டு அப்ப சாமி கொடுக்குறதா நினைச்சுக்கிட்டு அடியார்களுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா நிச்சயம் அது போய் ஆண்டவனுக்கு சேர்ந்துடும்.
நடமாடும் கோயில் படமாடும் கோயில கணக்கு வச்சு சொல்றேன் நான். அப்போ சரியை துண்டல நீங்க சரியை துண்டல நீங்க மேல எழுந்து வந்த பிறகு அதான் ஏமத்துல வரீங்க. அப்புறம் நியமம். அப்புறம் நீங்க ஒரு நீதி வச்சுக்கீங்க. நீங்க அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்க. அப்ப நாம ஏன் சாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா லிங்கமோ சிவதீட்சையோ இல்ல சைவ சமய தீட்சையோ வாங்கி முறையா ஆச்சாரியர் பெருமக்கள் இருந்து வாங்கி அதுக்கப்புறம் பூஜை பண்றதுக்கு வரும்போது கிரியைக்கு வர்றீங்க. சாமியை தொட்டு பூஜை பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு மன நிறைவு உங்களுக்கு ஏற்படுது. இது வரைக்கும் கோயில எட்டி எட்டி பார்த்திருந்த நீங்க இதுக்கப்புறம் சின்னதா ஒரு உடையவரை வச்சுக்கிட்டு நீங்க உண்டு சாமி உண்டுன்னு சின்ன குழந்தைங்க பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி அன்பால என்ன பண்ணிடுறீங்க அப்பாவே கையகப்படுத்தி வச்சுக்கிறீங்க. இது ஒரு விளையாட்டு. அப்போ இந்த விளையாட்டு கிரியையில தொடரும். நீங்க பாட்டு சாமிக்கு பூஜை பண்ணி உங்களை யார் கேட்க போறாங்க இதுக்கப்புறம்? நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செயல் விட்டால்ன்ற மாதிரி நீங்க தனியா அது சாமிக்கு பூஜை பண்ணி அதுல ஒரு நிறைவு அடைவீங்க. அப்ப கிரியையில வெற்றி பெறுவீங்க. அப்ப கிரியையில வெற்றி பெறும்போது நீங்க வேற சாமி வேற இல்லைன்ற நினைவு ஏற்படும் பொழுது நீங்க யோகத்துக்கு வரீங்க. அப்ப இது வரைக்கும் பூஜை பண்ணதுக்கு யாருக்கு? அப்ப பூஜை செய்யறவனும் பூஜை செய்யறவனும் பூஜையை ஏத்துக்கிறவனும் ஒன்னா ஆகிற நிலைமை ஏற்படும். அந்த நிலைக்கு யோகம்னு பேரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? கையடங்கி கால் அடங்கி முதுகெலும்பு நேரா வச்சு சரியில இருந்து கிரியைக்கு வந்த நீங்க கிரியையில இருந்து யோகத்துக்கு வரீங்க. அப்போ பூஜை பண்ணி யாருக்கு நம்ம பூஜை பண்றோம்? கேட்டுக்கிறவன் யாரு? பூஜை பண்றவன் பாடுறவன் யாரு? கேட்கறவன் யாரு? இந்த பாடுறவனும் கேட்கறவனும் உள்ளுக்குள்ள எங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைதிக்கு போயிடுவீங்க. அப்போ ஓங்காரம் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஓங்கார ஓசையில நீங்க மூழ்கி இருக்கும் பொழுது நீங்க உண்டு சாமி உண்டுன்னு தவத்துல உட்கார ஆரம்பிப்பீங்க. அப்போ பூஜை குறைஞ்சு போயிடும். கொஞ்சமா அப்ப எப்ப டெய்லி என்ன பண்ணும்? பூ பறிப்பீங்க. கொஞ்சம் இறைவனுக்கு எப்பவும் போல செஞ்சுட்டு உடனே தவத்துல உட்காந்துருவீங்க. அப்ப யோகம் கூடிடுச்சுன்னு அர்த்தம். யோகம் கூடின பிறகு காதலன் காதலி மாதிரி தான். எப்போ காதலன் காதலியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவா இருக்குமோ அது மாதிரி எப்ப தவத்துல உட்காரலான்ற ஒரு பெரிய அவா உங்களுக்கு வரணும். அப்ப இறைவன் மேல காதல் வந்தா தான் தவம் கூடும். இறைவன் மேல காதல் வரலன்னா உங்களுக்கு தவம் கூடாது. எப்படி காதலியை பார்க்கணும்னு துடிக்குதோ மனசு, அதே மாதிரி காதலனை பார்க்கணும்னு கணவனை பார்க்கணும்னு துடிக்குதோ மனசு, அதே மாதிரி இறைவனை பார்க்கணுன்ற துடிப்பு இருந்தா மட்டும்தான் தவம் கூடும். அப்ப காதலே தவமா மாத்தணும். அப்போ இறைக்காதல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்ப நாதம் என்பது ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை காதலிக்கணும். அந்த ஓங்காரத்தை காதலிச்சு எம்பெருமான் என்ன பண்ணணும்? அவரை நேசிக்கணும். முதல்ல எவரை நேசிக்கணும்? இறைவனை நேசிக்கணும். அப்போ முதலாவது இறைவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அதுதான் மற்ற சமயங்கள் எல்லாம் சொல்லுது. முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடு, பிறகு உலகத்தை தேடு. அப்ப முதலாவது யாரை தேடணும்? இறைவனை தேடணும். ஏன்னா எம்பெருமான் அவருக்கு பேரு. கருவுற்ற நாள் முதலா கட்டையில போந்தோடனே நம்மளுக்கு உதவுற இறைவனை முதல்ல நேசிக்காம மத்தவங்களை நேசிச்சு பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ நன்றி அறிதல்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப நம்ம நன்றி கட்டவன தான் நம்ம முதல்ல இருக்கிறோம். அப்ப நம்மளை காப்பாத்துற ஜீவனை காப்பாத்துறது யாரு முதல்ல? அப்ப கூலி வாங்காம ஒரு தெய்வம் ஆடிக்கிட்டே இருக்குது இல்லையா? அம்பலத்தான் ஆடிக்கிட்டே இருக்கானா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்போ எந்தவித கூலியும் இல்லாம மாச சம்பளம் இல்லாம ஒருத்தன் நம்மளுக்குள்ள ஆடிட்டு இருக்கானே அவனுக்கு நம்ம பணியணும் இல்ல. அவனை தானே முதல்ல காதலிக்கணும். அதுதான் சாமி எதிர்பார்க்கிறாரு. உன்னை ரட்சிக்கிற நான் இருக்கும்போது நீ வேற யாரையோ உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்ற. அப்ப சிரிக்க மாட்டாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என்னைக்கு கருவுற்று நீங்க வந்தீங்களோ உங்களுக்கு கட்டையில போந்தோடனே உங்களுக்காக ஒரு ஆற்று வேலை செய்யுது, உங்களுக்காக ராஜ உறுப்புகள்லாம் வேலை செய்யுது, சிறுநீரகம் வேலை செய்யுது. எதெல்லாம் தானா நடக்குதோ அதெல்லாம் ராஜ உறுப்புகள். உங்க கையை நீங்க அசைக்க முடியும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஜீரணத்தையோ உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ உறுப்புகளையும் உங்களால அசைக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் இதயத்தை நிக்க வைக்கணும் நிக்க முடியுமா உங்களால? முடியாது. அப்ப ராஜ உறுப்புகள்லாம் நம்மளால இயக்க முடியாது. அதெல்லாம் முக்கியமான கண்ட்ரோல்லாம் சாமி எடுத்துக்கினாரு. அப்போ அவன் தானே பெரிய ஆளு. யார் பெரிய ஆளு? நல்லா யோசிச்சு பாருங்க. டாக்டர் என்ன சொல்றாரு? இதுக்கப்புறம் கடவுள் தாங்க காப்பாற்றணும். அப்ப ஏன் அவ்வளவு பெரிய எம்பிபிஎஸ் படிச்சவரு, பெரிய பிஹெச்டி அது இதுன்னு முடிச்சு சர்ஜன் உலகம் ஃபுல்லா பட்டம் வாங்கின ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு கடைசியில? மன்னிச்சிருங்கம்மா, இதுக்கப்புறம் இறைவன் தான் காப்பாற்றணும். அப்ப இறைவன் தான் காப்பாற்றணும்னா எதெல்லாம் தானா நடக்குதோ இந்த உடம்புக்குள்ள அவன் கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம். முக்கியமான சாவி நம்ம மட்டும் கொடுக்கவே இல்லை சாமி. அப்ப யாரை காதலிக்கணும் நம்ம? முதல் காதல் யாருக்கு வரணும்? சத்தியமா சொல்றேன், நல்ல நன்றி உள்ள ஜென்மமா இருந்தா இறைவனை தான் முதல்ல காதலிக்கணும். ஏன்னா தூங்கி எழுந்துக்கிறது நிலை இல்லைல்ல. தூங்கி அப்படியே உறக்கத்திலேயே போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அதை எடுத்து போறதுக்கு ஆள் இருக்கு, அது விட்டுருங்க. நீங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. ஆனா நம்மளை காப்பாத்துறது ரட்சிக்கிறது எதுன்னு முதல்ல கவனிக்கணும்ல. அதான் நன்றி அறிதல்னு பேரு. அந்த நன்றி அறிதல் வந்தனாலதான் இந்த பாட்டு பாடினாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம்
நமச்சிவாயவே. அப்ப தியானம் கூடணும்னா காதல் வரணும். யார் மேல காதல் வரணும்? இறை மேல காதல் வரணும். அப்ப இறை காதல் ஒண்டி தான் தியானத்துல கொண்டு போய்க்கும். எப்படி காதலன் காதலியை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி நீங்க யோகத்துக்கு போறதுக்கு காதல் அவசியம். அப்போ முதல்ல அதுக்கு ஒரு படிநிலை உண்டு. குரு முகாந்திரமா தான் சாமி வருவார். அப்ப குருவை காதலிக்கணும்னு தான் ஓஷோ சொல்லுவார். நீங்க உண்மையிலேயே இறைவன் திருவடி அடையினா குருவை காதலிங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதரா இருப்பார். ஒரு குரு எப்படி இருப்பாரு? நான் ஏன் பைசா எதிர்பார்க்க மாட்டாரு. பற்றற்று இருப்பாரு. அவ்வளவுதான். ஒரு ஒண்ணு அப்படியே விட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா அப்படியே போயினே இருப்பாரு. அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு வேலை என்னன்னா உன்னை சுத்தப்படுத்தணும். அவ்வளவுதான். உன்னை சுத்தப்படுத்தி உன்னையும் சுயம்பா மாத்தணும்ன்றது அவருடைய நோக்கமே தவிர உங்ககிட்ட இருந்து ஒரு நயா பைசா என்ன பண்ண மாட்டாரு, எதிர்பார்க்க மாட்டாரு. அப்படி எதிர்பார்த்தாருன்னா அவர் குரு கிடையாது. இறைவனை சுட்டி காண்பதற்கு ஒருத்தர் எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவர் குருநாதர் கிடையாது. அவர் எதிர்பார்ப்புள்ள காரிய உலகத்தார். எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு வந்தாலே அவர் காரியத்திலையும் காரணத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ஒரு காரணத்துக்காக ஒரு காரியத்துக்காக ஒருத்தர் பழகிறாருன்னு சொன்னா அவர் குருநாதரா இருக்க முடியாது. அது பொருள் பற்றி ஏதாவது உங்ககிட்ட பழகி உங்களுக்கு விஷயத்த சொல்லி தர்றாருன்னு சொன்னா அவர் குருவா இருக்க முடியாது. அவர் காரிய குருவாகவும் இல்ல காரண குருவா தான் இருக்க முடியும். இந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் இந்த சத்குரு. இந்த சத்குரு எப்படி இருப்பார்னா வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு 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 கணம் கூட எதிர்பார்க்க மாட்டார். அந்த கணத்தோட வாழ்ந்து இதை கொடுத்துட்டு போயினே இருப்பாரு. இதுதான் நல்ல குருநாதருக்கு அடையாளம். அப்படிப்பட்ட குருநாதரை தான் யார் வருவாங்க? அப்ப அந்த குருநாதரை காதலின்னு தான் ஓஷோ சொல்லுவார். இது ஞானிகளுடைய வார்த்தை. அப்ப யாரை காதலிக்கணும்னா நமக்கு யார் அந்த உள்ள சொல்லி நம்மளை கைப்பிடிச்சு கொண்டு போறாங்களோ அவங்கள ஆத்மார்த்தமா நினைச்சு அவங்க மூலியமா இறைவனை அடையறதுக்கான வழி நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அவங்க கிட்ட கத்துக்கணும். அப்ப குருநாதரை அதுக்கப்புறம் எரிச்சிடணும். எப்ப குருநாதரை எரிக்கணும்னா பிணத்தை எரிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிடணும். அவர் வேற நீங்க வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவீங்க. அப்ப ஒன்னா ஆகும்போது குரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். குரு தரிசனம் கிடைச்சோன்னா குருவருள் கிடைச்சோன்னா திருவருள் கிடைக்கும். அப்ப எது வரைக்கும் குருநாதர் தேவைப்படும்? ரெண்டு பேரும் ஒன்னா ஆகும் தனியும். அது எரிஞ்சு அந்த பிணத்தை எரிஞ்சு குச்சியும் போட்டு எரிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கைவிடுவீங்களா? அப்போ ரெண்டுமே அதாவது குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. தீயில சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு இல்லைல்ல. அது மாதிரி குருநாதர் நீங்களும் ஒன்னா ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவருக்கு இருக்க ஆற்றல் தான் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு இருக்க ஆற்றல் தான். அப்ப குரு முகாந்திரமா போனா தான் திருவருளை பெற முடியும். அப்போ குருவருள் ரொம்ப முக்கியம். அதுதான் சொன்னேன். எந்த பயிற்சி செஞ்சாலும் குருவருளோட அப்ப குருநாதருடைய இயல்பை நான் சொன்னேன். குருநாதருடைய இயல்பு எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். ஒரு அணுவல்ல கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவு அந்த கணத்திலேயே அப்பயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போவாங்க. அதான் நல்ல ஞானிக்கு அழகு. நல்ல ஞானிக்கு அழகு அதுதான். நல்ல குருநாதருக்கு அடையாளம் தான் சத்குருக்கு. ஆமா. அவன் பேர் விரும்ப மாட்டாங்க, ஊர் விரும்ப மாட்டாங்க, புகழ் விரும்ப மாட்டாங்க, சொத்து விரும்ப மாட்டாங்க, ஏகாந்தமா இருப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் உங்களுடைய இயல்பு. அப்ப இந்த குருநாதரை தேடி கண்டுபிடிச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த திருவருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆமா. இதுதான் அங்க அடிப்படையே. அப்ப குரு இல்லைன்னா எதுவுமே நம்ம கத்துக்க முடியாது. அப்படிதான் இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இது ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசணும் அப்படின்னா, ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த பாதத்தை அடையறதுக்கு தான். அப்போ சரியையில நீங்க செஞ்ச தொண்டு உங்களை பக்குவப்படுத்தி கிரியைக்கு கொண்டாடும். கிரியில நீங்க விழுந்து விழுந்து பூஜை பண்ணி நீங்களும் சாமியை ஒன்னா அவர் அந்த காதலிக்கிற ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ உங்களுக்கு யோகம் கைகூடி வரும். அப்போ உங்களுக்கு தியானம் கைகூடி வரும். எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நேரத்தை வீணாக்காம கையிரண்டும் கோத்துக்கணும். நீங்க உண்டு, உங்க காதலன் உண்டு. ஆமா. நீங்க உண்டு, உங்க குருநாதர் உண்டு. நீங்க உண்டு, உங்க மனசு உண்டு. அழகா உட்காந்து தவத்துல புரு நடுவில் என்ன பண்ணுவீங்க, இந்த கேசரி யோகத்துல உட்காந்துருக்கீங்க. இந்த காதல் ஏற்படணும். எப்படி காதலன் காதலியும் தனியான ஒரு இடத்த தேடுறாங்களோ அதே மாதிரி தியானம் பண்றதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் இடம் தேடுறீங்கன்னா, இந்த கோழி அடக்காக்குறதுக்கு உள்ள போவோமே அது மாதிரி அதுவும் ஒரு தவம் தான். எப்போ இறைவன் உள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சோ அப்பவே நீங்க என்ன பண்ணுவீங்க, இவ்வளவு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே. ஆமா. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன், வீணா நான் இன்னொருத்தருக்காக செலவு பண்ணிட்டேனே சாமி. சதம். அப்ப என் ஜீவனை பத்தியே கவலைப்படாம எனக்குள்ள இருக்கிற எம்பெருமானை பத்தி தேடாம யார் யாரோ சதம்னு நம்பினனே, அவங்க எல்லாம் சதம் இல்லையே. ஆனா அவங்க காப்பாத்துவாங்க, இவங்க காப்பாத்து, எவ்வளவு காப்பாத்த போறது இல்லை. உண்மையாகி போச்சு. அப்ப பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்தருளி. இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு தவத்திலேயாவது உட்காந்து இறைவனை காதலிக்கிற முதல் வேலையா செய்யணும். அப்படி செய்யும்போது குரு முகாந்திரமா செய்யணும். அப்புறம் குருவையும் எரிச்சிடணும். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இறைவனும் அவரும் ஒன்னாயிடணும். இதுதான் செய்தி. அப்ப குருவர்களோட நீங்க என்ன பண்ணணும், யோகத்தை பயிற்சி செய்யணும். அந்த யோகத்துல பயிற்சி செய்யும்போது தான் கேசரி யோகத்தை பத்தி சொல்றாரு திருமூல நாயனார்.
அப்ப திருமூல நாயனுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலால வணங்கி அந்த கேசரி யோகம்னா என்ன? வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் புருவ நடுவில் நிறுத்துறது. அப்ப குரு வந்து அந்த கட்டை விரல வச்சு அழுத்தி, இதுதான் பொசிஷன், இதுதான் எல்லா ஞானிகளும் பெற்ற ஞானம் பெற்ற இடம், இதுதான் திருவடி, வாழும்போது திருவடின்னு சொல்லிட்டு அவர் சுட்டி காமிச்சு, சுவாசத்தை மூக்கு வழியா இல்லாம உங்களுக்கு உள் வழியா, தொண்டைக்குழி வழியா, உள்நாக்கு வழியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாருன்னா, அதுக்கு பேரு சாகா கலை. அதான் வேகா புனல், வெட்டாத சக்கரம், அற்புதமான நந்தி ஸ்தானம், ஞானஸ்தானம், இந்த உண்மையை அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி சொல்லிக் கொடுத்த பிறகு நீங்க பயிற்சியில் ஈடுபடுவீங்க. நீங்க உண்டு, உங்க பயிற்சி உண்டு. ஆமா. அதாவது ரொம்ப நாள் கிடைக்காத ஒருத்தவனுக்கு எப்படி கிடைச்சா ஒரு பெரிய விஷயம் கிடைச்சா எப்படி ஓடி போய் அதை செய்வானோ, விருப்பப்பட்ட காரியம் உடனே கிடைச்சா எப்படி இருக்கும்? அது மாரி தான். உங்களுக்கு கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சிருக்குது. சாகாம இருக்கக்கூடிய கலைய உங்க குருநாதர் உங்களுக்கு குடுத்துட்டாருன்னா, நீங்க ஓடி போய் முதல்ல காதல் செய்யணும். எப்படிப்பட்ட காதல் செய்யணும்னா, தியானம்ன்ற காதல செய்யணும். அப்ப நீங்க உண்டு, உங்க சாமி உண்டுன்னு என்ன பண்ணணும்? புறத்தே உள்ள பொருள்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு, அதெல்லாம் நிலையில்லாததுன்னு நல்லா புரிஞ்சு, கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு பேட்டரிக்கு சார்ஜ் தினமும் என்ன கவனின்ற மாதிரி காலையில எழுந்த உடனே எம்பெருமானுடைய திருவடிய நினைச்சு நம்ம உட்காந்துக்கணும். அப்படி உட்கார்ந்து தான் என்ன பண்ண முடியும்? திருவருள் கருணையினால அத அனுபவிக்க முடியும். அப்ப இதுதான் எப்படி ஒரு காதலுக்கு 2 பேர் முக்கியமோ, அது மாரி யோகத்துக்கு 2 பேர் முக்கியம். அப்ப இறைவனையும் நம்ம மாணவனா இருக்க நம்மளும் வந்து குரு முகாந்திரம், குருன்ற படகை ஏறி நம்ம என்ன பண்ண போறோம்? காதலிக்க போறோம். அப்படி காதலிக்கும்போது கரை ஏறின பிறகு படகு தேவைப்படாது. 2ம் ஒண்ணா ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். அதே மாரி தான் செருப்பும் அதே மாரி தான். இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோனே, இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோனே செருப்பு தூக்கி சுமக்குது இல்லையா? அப்ப வீட்டுக்கு வீடு பேர் அடைஞ்ச பிறகு அத கழட்டி விட்டுறோம்ல. அது மாரி தான் குருநாதரும். அப்ப குருநாதர் எப்படி இருப்பார்ன்னா, ஒரு பணத்த குச்சி மாதிரியும், செருப்பை போலவும், ஒரு ஓடத்த போலயும் இருப்பார். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போற வரைக்கும் நம்ம கூட இருப்பார். அதுக்கப்புறம் அது தலையில தூக்கி சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களும் பரிபூரணம் அடைஞ்சிருவீங்க. அவரும் ஓடமா இருந்து எட்ட போயிடுவார். அவ்வளவுதான். ஏன்னா ஓடமா இருந்து உங்களோட ஐக்கியமாயிடுவார். அவ்வளவுதான். தீர்ந்து போச்சு. இந்த சம்பவம் நடந்தா மட்டும்தான் இந்த திருமணம் தான் முதல்ல நடக்கணும். எந்த திருமணம்? இறைவனுக்கும் நமக்கும் முதல் திருமணம் நடக்கணும். அந்த திருமணத்தை செஞ்சு வைக்கிறது யாரு? குருநாதர். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத குருநாதர். அதுதான் முதல் திருமணம். அந்த திருமணம் உங்களுக்கும் இறைவனுக்கும் முதல்ல நடக்கணும். நீங்க ஆம்பளையா இருந்தா அவன பொம்பளையா பார்க்கலாம். இல்ல அவன ஆம்பளையாக்கி உங்கள பொம்பளையா பார்க்கலாம். இப்படி இறைக்காதல நீங்க எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம். அப்ப இந்த பிரபஞ்சத்தோட நீங்க காதலிக்க தொடங்கும்போது, பெரிய ஆத்ம அனுபூதி அடையலாம். அப்போ முறையா அந்த கேசரி யோகத்த பயிற்சி செய்றவங்களுக்கு என்ன நடக்குன்றது தான் இந்த பாட்டு சொல்லுது. அப்போ சரியை, கிரியை, யோகம். யோகத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்கன்னா, கணவன் மனைவி போல இறைவனும் நீங்களும் மாறிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்கும். அதான் ஞானம். ஞானம் நடக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்கும். ஞானத்துல ஒரு பெரிய எல்லாமே அப்புறம் சிரிப்பீங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு பொருள பார்த்தோனே அதோட மூலம் தெரிஞ்சு போயிடும். ஒரு அரிசிய பார்த்தீங்கன்னா, இது எங்க விளைஞ்சதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஞானம் வந்துரும். அதே மாரி ஒரு மனுஷன நீங்க பார்த்தீங்கன்னா, இவனுடைய பூர்வீகம் என்னன்னு உங்களால சொல்ல முடியும். இவன் ஆணா பொறந்ததுக்கான காரணம் என்ன? இவன் ஏன் பொம்பளையா பொறந்தான்றதுக்கான காரணம் சொல்ல முடியும். பல பேர் இந்த மாரி அநியாயம் பண்ணதுனால தான் இவளுக்கு பொம்பள உடம்பு குடுத்துருக்கப்பட்டிருக்கு. இவ பண்ண தப்புக்கு கூலிக்கு இதுதான் நடக்கும். அப்போ அவனுடைய பூர்வ ஜென்மமும், பூர்வ விஷயமும், நமக்கு காரண காரியமும் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். எப்ப புரிய ஆரம்பிக்கும்னா, தவத்துல உட்கார்ந்து எம்பெருமானுடைய திருவடியை இறுக பற்றி துரும்பு பிடிச்சு போன நம்முடைய மனசு, இரும்பு 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 மனசு உருக ஆரம்பிச்சு, காந்தத்தோட சேர்ந்த ஒரு காந்தகமா மாறி, நாமளும் இறை சொரூபம் அடையும் பொழுது, எல்லா விஷயமும் புரியப்படும். எல்லா விஷயமும் தெளியப்படும். அதத்தான் இந்த பாட்டு சொல்லுது. அப்போ இந்த பாடல புரிஞ்சுக்கணும்னா, நிச்சயம் ஏமம், நியமம் தெரிஞ்சிருக்கணும். சரிய கிரிய யோகத்துல நீங்க வந்திருக்கணும். இந்த காதல் தியானம் நடந்தா மட்டும்தான், இந்த பாடலுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படின்ற உண்மையை சொல்லி, இப்ப எதார்த்தமா 3வது லைனுக்கு போலாம். திருச்சிற்றம்பலம். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம். காராரும் கண்ணி கடைஞானம் உள்பெய்து, அதாவது அம்பாளுடைய பெருங்கருணையினால ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில், ஏறாரும் தீபத்து அப்படின்னா உருவ நடுவில் இருக்கிற ஒளி. அது அங்க ஒரு தீபம் எரியறதா நம்ம என்ன பண்ணிக்கணும்? நினைச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு தீபம் இருக்காங்க. அந்த தீபத்தை நம்ம ஏறெடுத்து பார்க்க போறோம். ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை. எழில் சிந்தைன்னா சிந்தையை அங்க வைக்கணும். ஆனா அந்த சிந்தை போய் அங்க சேராது அவ்வளவு சீக்கிரம். உங்களை ஒட்டவே விடாது. ஏன்னா உலகம் மாயை இல்லையா? உங்களை என்ன பண்ணும்? கீழே கொண்டு போவோம். உடமையில ஆக்கி வச்சிரும். இவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? எப்படியும் வாழ விடாது. அப்ப குருநாதர் இறுக்கி பிடிச்சு குரு வணக்கம் செஞ்சு, அப்பா இது தொந்தரவு போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் நடுவில் இருக்கிற தீபத்தை எப்படி பார்க்கணுமா? ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாராரும் உலகம் பகல் முன்னதாமே. அப்போ யார் ஒருத்தர் இந்த உலக விஷயத்த டிவில தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கரண்ட் செய்திகளை வந்து 24 மணி நேரம் செய்திகள் சொல்றாங்க இல்லையா? அந்த செய்தி சேனலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை.
யாரெல்லாம் தவம் பண்றீங்களோ சலனம் ஏற்பட்டு உங்களுக்கு செய்தி சொல்லிடும். எப்படி எருமை மாட்டுக்கு சுனாமி வர்றது முன்கூட்டி தெரியுமோ, பசுமாட்டுக்கு சுனாமி வர்றது எப்படி முன்கூட்டி தெரியுமோ, எப்படி வானம்பாடிக்கு புயல் காத்து வர்றதெல்லாம் முன்கூட்டி தெரியுமோ, எப்படி பறவைகளுக்கெல்லாம் கொக்குகளுக்கெல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைக்கிற அறிவு வருதோ, அதே மாதிரி மனுஷனுக்கும் தவம் பண்ணும்போது முன்கூட்டியே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துரும். அப்ப ஞானிகளுக்கு இதெல்லாம் புரிய வந்துரும். அப்போ இந்த மாதிரி நம்ம உலகத்துல மூழ்கினதுனால தான் நானுன்ற அகங்காரத்தினாலையும் தானுன்ற பெரிய திமிர்னாலையும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற தலை சுத்தல் ஏற்பட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பக்கம் நானும் தானும் கடந்து சரிய கிரிய யோகம்ன்ற பெரிய அற்புதமான காதல் இறை காதல் ஏற்பட்ட பிறகு நமக்கு நிச்சயம் எல்லாமே கைகூடி வரும். எல்லாமே தெரிய வரும். தீர்க்க தரிசனம் நிச்சயம் தெரியும். இதுதான் அந்த முதல் வரி சொல்லுது. 2வது வரி சொல்லுது அம்பாளுடைய பெருமையை சொல்லுது. அப்போ தாய் தான், அந்த பராசக்தி தான் உங்களை கீழே தள்ளுறதோ இல்ல மேல தள்ளுறதோ. நரகத்திலையும் தள்ள முடியும் அவளால, கழுத்துக்கு மேலேயும் யோகத்திலையும் தள்ள முடியும். அப்போ யோகத்துக்கும் போகத்துக்கும் அவளே காரணம். அவளே உற்பத்திக்கும் காரணமான படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைப்பு, அப்புறம் அருளல் என்ற தொழில் எல்லாத்தையும் அவளே இருந்து செய்யறதுனால அவ நினைச்சா மேலேயும் வைக்கலாம், அவ நினைச்சா கீழும் வைக்கலாம். அதான் பராசக்தியினுடைய பெருமை 2வது பாட்டுல சொல்லப்படுது. 2வது வரியில சொல்லப்படுது. 3வது வரியில என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட தீபமா இருக்கின்ற அது எழி சிந்தை புருவனுடல் இருக்கிற அந்த தீபத்தை யார் ஒருத்தர் ஆடாம அசையாம இமைக்காம பாக்குறதுக்கு முயற்சி பண்றீங்களோ அப்போ மனம் அங்க ஒருமைப்பட்டு நிற்கும். வெறுமனே பாத்தீங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். திருவள்ளுவர் கருணையினால எம்பெருமான சிந்திக்கணும். 64 மூர்த்தங்களை சிந்திக்கணும். சாமியோட பெருமைகளை குரு நடுவில் உட்காரும்போது போர் அடிக்குது, தூக்கம் வருது அப்படின்னா சாமியோட பெருமையை நினைக்கணுமா? எப்படி? ஆமா, எப்படிலாம் போய் பிச்சாடனாரா இறங்கி போயிருக்கிறாரு, எப்படிலாம் அந்த அந்த யானையோட தோலை எல்லாம் உரிச்சாரு, ஏன் இப்படிலாம் போய் சாமி பண்ணாரு அப்படின்னு அவருடைய பெருமையை நினைச்சுக்கிட்டே உள்ள போனோம்னா பிச்சாடனா வந்தாரு, சாமி இப்படிலாம் இருக்கிறாரு, அப்பெல்லாம் போய் எப்படிலாம் போய் தாய்மானவரா இருந்து பிரசவம் பார்த்திருக்கிறாரு பத்தியா. அப்ப அவருடைய பெருமையை நினைச்சுக்கிட்டே குரு நடுவில் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். எழில் சிந்தைய சிவபெருமானுடைய சிந்தைய பெருமையை நினைச்சு குரு நடுவில் உட்காந்தீங்கன்னா சாமி என்ன பண்ணுவாரு? பரவாயில்லையே, அப்ப புட்டுக்கு மண் சுமந்தாரு சாமி, பெரும்படி பட்டாரு சாமி, இப்படிலாம் சாமி இப்படிலாம் உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி சாமியோட பெருமைகளை அப்படியே உள்ள அசை போட்டு மாடு அசை போடுது இல்ல, அந்த மாதிரி உட்காந்தீங்கன்னா தான் புரு நடுவில் உட்கார முடியும். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல கண்ணு ஏறி ஆரம்பிச்சிடும். அப்புறம் டார்ச்சர்ல என்ன பண்ணுவீங்க? போயா மோட்டு வலியை பாக்குற மாதிரி என்னால பார்க்க முடியாது, இவன் சொல்லின்னு இருப்பான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க நீங்க. அப்போ எப்படி சிந்தையை கொண்டு போய் வைக்கணும்னா எம்பெருமானுடைய புகழ அந்த புருவ நடுவுல கபாலத்துல வைக்கணும். வச்சு அதை சிந்திக்கும் போது அவர் பெருமையை நினைக்க நம்ம என்ன பண்ணுவார்? சாமி நம்ம கண்ணுல தண்ணி வரும். அப்பாடி இப்படி எல்லாம் நம்மள கருவுற்ற நாள் முதல்லாம் அப்படி சுமக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட பேச நீங்க பழகணும். அதான் சொன்னேன், ஒரு காதலன் காதலி போல நீங்க உள்ளுக்குள்ள மெர்ஜ் ஆகிற ஒரு பெரிய கலை தான் தியானம். அப்ப முதல்ல பேச்சுவார்த்தை, அக்ரிமெண்ட். அப்ப பேச்சுவார்த்தை இல்லாத பேச்சற்ற பேச்சுக்கு போவீங்க. முதல்ல பேசுவீங்க சாமி கிட்ட, முதல்ல பாடுவீங்க, முதல்ல மௌனமா பண்ணுவீங்க, மந்திரங்கள்லாம் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் எல்லா மந்திரமும் அடங்கி போயிடும், எல்லா பேச்சும் அடங்கி போயிடும். வெறுமனே ஓங்காரம் மட்டும் கேட்கும். நீங்க உண்டு சாமி உண்டு இருப்பீங்க. அப்போ புருவ நடுவுல மிகப்பெரிய ஐக்கியம் ஏற்படும். அந்த ஐக்கியம் ஏற்பட்ட பிறகு நீங்க மெர்ஜ் ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். மெர்ஜ் ஆகும்போது நீங்க வேற சாமி வேற இல்லை, ஜீவ சிவோகம் ஏற்படும். ஜீவன் சிவனாவதும் சிவன் சிவமாவதும் அன்பே சிவமாவதும் இந்த பெரிய கலையில உங்களுக்கு ஏற்படும். இதுதான் ஏற்பாடு நடக்கும். அதாவது குருநாதருடைய தயவு இருந்துன்னு நடக்கும், நிச்சயம் நடக்கும். இந்த சம்பவம் தான் நீங்க பிறந்த நாள் அன்னைக்குதான் நீங்க உலகத்துல பரிபூர்ண சுதந்திரம் அடைந்த நாள், பிறவியை அறுத்த நாள், பிறவியை வேரோடு அறுத்த நாள். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை இன்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது என் அடியின் கீழ் இருக்கு என்றார். அப்போ காரைக்கால் அம்மார் உசாரா என்ன பண்ணிட்டாங்க? அந்த இரவாத இன்ப அன்பை கேட்டு வாங்கினாங்க. மனுஷால் கிட்ட கிடைக்கிறதெல்லாம் டெம்பரவரி, இது மாறக்கூடியது அப்படின்ற உண்மை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நிலையில்லாதது தானே. அப்ப நிலையானது எது, சாஸ்வதமான பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு முன்கூட்டியே சில விஷயம் தெரியணும் அப்படின்னா இந்த தவம் கூட கூட உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏறாரும் தீபத்து எழி சிந்தை வைத்திடில் பாராரும் உலகம் பகல் முன்னதான். எப்படி பகல் போல எல்லாம் தெரியுதோ, இரவு பகல் அற்ற இடத்துக்கு நீங்க போகணும். இரவும் கிடையாது பகலும் கிடையாது. ஒரு பாட்டுல வரும் இல்லையா, இங்க இரவும் கிடையாது பகலும் கிடையாது. அப்படி இரவு பகல் அற்ற இடத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா, இரவு இல்லாத இடம் பகல் இல்லாத இடம் எதுன்னா பூர்வ மத்தியம். அந்த இடத்துல நீங்க காலம் போறதே தெரியாம நீங்க பார்த்து உட்காந்துட்டீங்கன்னா எவ்வளவு காலம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு காலத்தை நீங்க வென்றுடுவீங்க. ஒரு 10 நிமிஷத்துல எழுந்து வரேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போனீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஒன்றிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி என்னடா இது இப்போதான் உட்காந்தோம் அதுக்குள்ள 8 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? டீப்பா உள்ள போயிட்டீங்க.
அப்படிலாம் தவம் இருக்குது. சில பேர் எழுந்து வந்தா 6 மாசம் கழிச்சு எழுந்து வந்தவங்களும் இருக்காங்களாம். அதெல்லாம் அதிசயம். அது திருவருள் கருணை. அந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டுதான். திருவருள் கருணை இருந்தா அது மாதிரி ஏகாந்தமா இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்றாங்க. பசி, தாகம், அப்புறம் இந்த மூத்திரம், மலம் இதெல்லாம் தானாவே என்ன ஆயிடும்? தவம் பண்ண தன்னை தகவமிச்சுக்கும். அதே மாதிரி உணவு தன்னை தானே தேடி வரும். தவம் பண்றவங்களுக்கு உணவு வெளியில போய் தேடணும்னு அவசியம் இல்ல. உங்கள தேடி உணவு வரும். அது நம்மள தேடி உணவு வரும். யார் பயிற்சி செய்றீங்களோ, முறையா அந்த வாசி யோகத்தை யார் செய்றீங்களோ, உங்கள தேடி உணவு வந்து நிக்கணும். அதான் சிவவாக்கியர் சொல்றாரு. எம்மை தேடி நான் போய் அலைஞ்சதெல்லாம் போதும். என்ன தேடி எடுத்தாந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்பாரு. அந்த மாரி தவம் பண்றதுல ஒரு நம்பிக்கையும், கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, எம்பெருமானுடைய சிந்தைய நீங்க வச்சு பண்ணும்போது, அப்பதான் புருவ நடுவுல உங்களால நிலைக்க முடியும். இல்லன்னா 10 நிமிஷத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இத நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன் தெரியுமா? உட்காருவீங்க. நீங்களும் மூட்டை வேலைய பார்க்குற மாரி பார்ப்பீங்க. போடா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப சிந்திக்கணும். தீபத்த சிந்திக்கணும். சாமியோட சிந்திக்கணும். அப்ப சாமியோட பெருமைய சிந்திக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் அந்த 63 நாயன்மார்கள் தெரிஞ்சுக்கணும். யார் யார் எப்படி எப்படிலாம் பக்திக்கு வந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இப்படி இறைவனை குறித்து சிந்திச்சு சிந்திச்சு அப்படி உள்ள வைக்கும்போது, இறை சிந்தனையா இருக்கும்போது, நமக்கு இறை சொரூபமா மாறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. வேற யாரும் அதான் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். நீங்க யார நினைக்கிறீங்களோ அதுவா மாறிடுவீங்க. அதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஆமா. அப்ப கீழான பொருள் வேணுமா? மேலான பொருள் வேணுமா? நம்மில் உயர்ந்த பொருள் எது? கழுத்துக்கு மேல இருக்கிற பொருள். நம்மில் தாழ்வான பொருள் எது? கழுத்துக்கு கீழ இருக்கிற பொருள். அப்ப தாழ்வான பொருளுக்கு போனோம்னா நரகத்துக்கு போயிடுவோம். மேல சொர்க்கத்துக்கு போனோம்னா, அதாவது மேலான பொருள் போனோம்னா, திருவருள் கருணையில பூர்வ மத்தியத்துக்கு போயிட்டோம்னா மேலான பொருளுக்கு போலாம். எல்லாமே அதான் உன் வாழ்க்கை உன் கையில். கீழ போறதா இருந்தா கீழ போலாம். போகம். அது மீண்டும் பிறவிக்கு வித்திடும். நீங்க யோகத்துக்கு போய் மேல போனோம்னா, அது பிறவிய அறுத்துரும். 2 ஆப்ஷன் தான். பிறவிய அறுக்க போறீங்களா? பிறவிய கூட்ட போறீங்களா? இதுதான் செய்தி. உன் வாழ்க்கை உன் கையில் இதுதான். இந்த செய்திய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, குருநாதருடைய தயவுனால உங்களுக்கு யோகம் வேணுமா? போகம் வேணுமா? திருமந்திரத்தில் இருக்க விளக்கத்த நீங்க தெரிஞ்சு, இகவர சௌபாக்கியத்த 2மே வேணும்னா, முறையா போகத்தையும் அனுபவிச்சு, அதுக்கு வழியா அப்படியே யோகத்துக்கு போறது. அதாவது சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு போற கலைய நம்ம கத்துக்கணும். அப்படி ஒரு பேரின்பத்தினுடைய கலை தான் இந்த பாராரும் உலகம் பகல் முன்னதாமே. அப்படி யார் ஒருத்தர் இந்த கேசரி யோகம் செஞ்சு, இந்த உலகம் பொய்யானதுன்னு தெரிஞ்சு, அங்க உள்ள இருக்கிற ரகசியங்கள தெரிஞ்சு, ஆடாம அசையாம நிறுத்தி, முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற கலையும் கத்துக்குவாங்க. எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்துரும். இரவு பகல் அற்ற இடத்துல காலம் போறதே தெரியாம ஏகாந்தமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் சிவபெருமானும் ஒண்ணாயிடுவாங்க. ஆமா. அவங்களும் சிவபெருமானும் ஒண்ணாயிடுவாங்க. இதுதான் பெரிய கருணைங்க. இந்த மெர்ஜ் ஆவதற்கு பேரு தான் யோகம்னு பேரு. இந்த யோகம் தான் கேசரி யோகம்னு. அது கேசரி யோகம்னா, அதாவது சின்முத்திரை. அதாவது என்ன யோகம்? சாம்பவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. லலாட ஸ்தானம்னு சொல்லுவாங்க. கூடஸ்தானம்னு சொல்லுவாங்க. கூடல் நகரம்னு சொல்லுவாங்க. கூடல் நகரம்னா மதுரைன்னு சொல்றேன்ல. மது உரைகிற இடம் மதுரை. மது எங்க உறையுது? உமிழ்நீரா உறையுது. அந்த உறையிற இடத்துக்கு பேரு மதுரைன்னு பேரு. அப்படிப்பட்ட இடம் எங்க இருக்குன்னா, புருவ நடுவுல இருக்குது. உள்நாக்குக்கு மேல இருக்குது. அந்த சுவாசத்த யார் ஒருத்தர் மேல ஏத்துறாங்களோ, அங்க சுரக்கிற உமிழ்நீருக்கு பேரு தான் மது உறைகிற இடம். அதனாலதான் நான்மாடக்கூடல். நான்மாடக்கூடல்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். நான்மாடக்கூடல் 4 மாட வீதின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். மனசையும், சித்தத்தையும், புத்தியும், அகங்காரத்தையும் கொண்டு போய் யார் ஒருத்தர் புருவ நடுவுல நிறுத்துறாங்களோ, அதுக்கு பேரு நான்மாடக்கூடல்னு பேரு. கூடல்னா என்ன? நீங்களும் இறைவனும் கூடுவதற்கு பேரு கூடல்னு பேரு. அப்ப கூடல் நகர்னா என்ன? புருவ நடு. புரியுதா? அப்போ கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஆடல் அரசே போற்றின்னு சொல்லலாம். அப்ப யார் கூட கூடணும்? உலகத்தார் கூடுறது போகம். அது அவ்வளவுதான் முடிஞ்சுச்சா அப்புறம் முடிஞ்சதுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சு சலிப்பு வந்துரும். அப்புறம் அதுல என்ன ஆயிடும்? சரி பார்த்துக்கலாம் போங்கன்னு போயிடும். அதுதான் உலக இயற்கை. ஆனா இறைவனோட கூடுதல் இருக்கு இல்லையா? அந்த கூடல் அற்புதமான கூடல். அதுக்கு தான் நான்மாட கூடல்னு பேரு. அதுதான் கூடல் நகரம்னு பேரு. அப்படிப்பட்ட கூடல் தான் நிலையான கூடல். அந்த கூடல் தான் அற்புதம். அப்ப ஊடல்னா என்ன? சாமிக்கும் நமக்கும் ஊடல் இருக்கு. அதான் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள். அப்பா நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னையே அம்போன்னு விட்டுட்டேன். ஆழ்வாரிலி மாடு போல் ஆவேனோ. இந்த உலகத்தாருக்கு காட்டுற அன்பெல்லாம் நான் நம்பி போறேனே. இதெல்லாம் நிலையானதா? அப்ப எனக்கு நிலையானதை நீ காமிக்க மாட்டியா? இப்படியே தான் என்ன ஏமாத்த போறியா? அப்படின்னு நீ என்னைக்கு சாமி கூட சண்டை போட்டு பிணக்கில்லாத பெருந்துரை, அந்த பிணக்கில்லாத பெருந்துரையை நீங்க அடையணும். அப்படி சாமிக்கும் நமக்கும் பிணக்கில்லாத ஒரு பெருந்துரை ஏற்பட்ட பிறகு நாமளும் அவனும் ஒன்னாயிடுவோம். ஒன்னான பிறகு அவன் வேற தான் வேற இல்ல. அவன் தானாகவும் தான் அவனாகவும் மாறக்கூடிய ஒரு பெரிய கலை தான் இந்த கேசரி யோகம். இந்த யோகத்தை முறையாக குருநாதர் மூலியமா கத்துக்கிட்டு நீங்க பயன்பெறணுன்றது தான் அடியனுடைய வேணும். சிகாரத்துக்கு வந்தவங்க எல்லாருமே மெய்ஞான அனுபூதி பெறணும். சரியில அனுபவப்படணும். அப்புறம் கிரியில அனுபவப்படணும். அப்புறம் யோகத்துல அனுபவப்படணும். சரியை, கிரியை, யோகம் இதுல அனுபவப்பட்டு
ஞானத்துல நீங்க தெளியணும். ஞானத்துல தெளிஞ்சா மட்டும் போதாது. ஞான அனுபூதியும் பெறணும். நெருப்பு சுடுன்றது அறிவு. அது தொட்டு பார்க்கிற கலை இருக்குது இல்லையா? அப்ப அனுபவப்படுறோம். அதுதான். அத நம்ம பார்த்துட்டு அனுபூதிய அடைஞ்சு, அந்த ஞான சுடர நீங்க புருவ நடுவுல பார்த்த பிறகு மிகப்பெரிய தெளிவு ஏற்படும்னு சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, மீண்டும் அந்த பாட்ட ஒரு முறை பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தூர தரிசனம் தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம் காராரும் கண்ணி கடை ஞானம் உள் பெய்து ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாராரும் உலகம் பகல் முன்னதாமே. முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிடலாம். தவம் கூடினவங்களுக்கு எல்லாமே கை கூடிடும். ஆமா. ஆனா வாய் விட்டுறக்கூடாது. தவம் பண்ணும்போது எல்லா ரகசியமும் தெரிய ஆரம்பிக்கும். ஒருத்தருடைய ஆயுளை நீங்க கணிச்சிட்டீங்கன்னா தயவு செய்து வெளியே சொல்லக்கூடாது. ஆமா. அதே மாதிரி சாபம் விடக்கூடாது. இந்த பயிற்சி செய்யறவங்களுக்கு அதான் உபதேசம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, மனதாலும் வாக்காலும் உயிராலும் யார் ஒரு உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு தான் அந்த ஞானிகள்லாம் உபதேசமே கொடுப்பாங்க. அதான் பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, மனசாட்சிக்கு விரோதமான செயல், ஏற்கனவே செஞ்ச பாவத்தெல்லாம் என்ன பண்ணிடணும், குருநாதர்கிட்ட கொடுக்கணும். அதான் தட்சணை. அதை கொடுத்து அவர் வாங்கி என்ன பண்ணுவாரு, உங்க பாவத்தெல்லாம் சாமி முன்னாடி அவரே சாமி முன்னாடி கொடுத்துருவார். ஆமா. நான் கொடுக்குறேன்னு நினைச்சாருன்னா அவரு அவசப்படுவார். சாமி தான் கொடுத்தாருன்னு நினைச்சாருன்னா அவர் அவசப்பட மாட்டார். இதுதான் குருநாதருக்கும் சாமிக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி உபதேசத்தை நான் கொடுக்குறேன்னு நினைச்சு கொடுத்தேன்னா எனக்கு அந்த பாவம் வந்து என்ன சுத்தின்னு இருக்கும். கொடுத்தது நாம இல்ல, சாமி தான் கொடுத்தாருன்னு அப்படின்னு நினைச்சோம்னா அந்த உபதேசம் சாமி கொடுத்தது. அப்ப சாமி அதை சாமி சுமப்பார். இறைவனே அந்த பாவத்தெல்லாம் வாங்கிக்குவார். அதனாலதான் உபதேசம் குரு தட்சணைன்னு சொல்ல போனா, குரு தட்சணைன்னு ஒண்ணு இருக்குன்னா அது நாம் செய்த அந்த பெரிய மனசாட்சிக்கு விரோதமான செய்த செயல்கள், மனசாட்சி விரோதமான குற்றங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், அப்படி விட்ட போது அவர் குருநாதர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஆசான்கிட்ட உடைச்சு இறைவன்கிட்ட உடைச்சு அதை எரிச்சிருவார். இதுதான் இந்த கலையை நம்ம கத்துக்கணும். அப்படிப்பட்ட கலையை கத்துக்கணும் தான் இந்த மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த சாகாத கலையே கொடுப்பாங்க, வாசி யோகத்தையே கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த கலையை சொல்லி தர மாட்டாங்க. பார்ப்பாங்க, பாத்திர மருந்து பிச்சை, இது கொடுக்கலாமா வேணாவா, இது தேருமா தேராதா, இது வச்சு காப்பாத்தா, குருநாதர் பேரை காப்பாத்தாதா, இப்படி எல்லாம் பார்த்து தான் அந்த உபதேசத்தை கொடுப்பாங்க. ஏன்னா சில பேர் 1 மாசம் இழுக்க அடிப்பாங்க, 12 வருஷம்லாம் இழுக்க அடிச்சிருக்காங்க. அது பக்குவப்பட்ட பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, உபதேசம் கொடுப்பாங்க. முன்ன செய்த தவத்தினால சில பேர் அப்படியே நோகாம வாங்கிக்குவாங்க. அது வாங்கின்னு தூங்க போட்டவங்களும் இருக்கிறாங்க. விதையை வாங்கி வித்தையை வாங்கி பயன்படுத்தாமலும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம பாறாங்கல்ல விதைச்ச விதை மாதிரி இருக்காம உட்காந்து தவம் பண்ணி அந்த விதையை பயன்படுத்தி இந்த மேலான நிலையை எல்லாரும் அடையணும். தூர தரிசனம் பார்க்கணும். அப்புறம் அம்பாளுடைய பெருங்கருணையை எண்ணி வியக்கணும். சிவபெருமானுடைய பெருங்கருணையை எண்ணி வியந்து புருவ நடுவில் பார்க்கணும். அப்ப சாமியோட புகழை நினைச்சு நீங்களும் சாமியா மாறுவீங்க. அப்படி மாறும்போது உங்களுக்கு 3 காலமும் தெரிய ஆரம்பிக்கும். தீபமாகி அந்த இடத்துல நீங்க உற்று பார்க்கும்போது எல்லாமே வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த ரகசியம். அதனால்தான் சாபம் விடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ வாசியோகம் செய்யறவங்க, தவம் பண்றவங்க இன்னொருத்தரை வந்து நினைக்கவோ வேற மாதிரி நினைக்க கூடாது. அவங்கள வந்து நல்ல விதமா தான் நினைக்கணும். அவ்வளவுதான். நல்லா இருந்துட்டு போட்டோம். எல்லா உயிரும் நல்லா இருந்துட்டு போட்டோம். அவ்வளவுதான். எல்லாம் ஏன்னா நம்ம மேல நிலைக்கு வரோம் இல்லையா, அப்போ எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருந்துட்டு போட்டோம். அவங்கவுங்க தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பும் வீட்டை சுடும். பட்டினத்தார் சொன்ன மாதிரி தான். யாரும் யாருக்கும் போய் தண்டனை கொடுக்கணும், பழி வாங்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவங்கவுங்க செஞ்சதுக்கு உண்டான கூலியை அவங்கவுங்களே என்ன பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. அதை நம்ம கண்ணால வேடிக்கை பார்க்கலாம். அப்ப சாமி கிட்ட சொல்லிட்டோம்னா போதும். ஏன்னா இவ்வளவு துரோகம் நம்மளுக்கு பண்ணிட்டாங்களே, நம்ம கொஞ்சம் வயிறு எறிஞ்சோம்னா அது என்ன பண்ணும், அது சாமி என்ன பண்ணும், அதை பார்த்துக்குவார். நீ அதெல்லாம் உனக்கு பழி வாங்குற வேலை எல்லாம் வேணாம், உனக்கு ரிவெஞ்ச் வேலை எல்லாம் வேண்டாம், அதை நான் காலம் பார்த்துக்கும், நீ கவலைப்படாது. உனக்கு செய்த துரோகங்கள் எல்லாமே சாமி பார்த்துக்குவார். ஆமா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க தலையை அடமானம் வைக்கிறீங்க யார்கிட்ட, சிவபெருமான்கிட்ட. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, உங்கள மேலானவர் இல்லையா, நம்ம மேலான பொருள் சிவபெருமான் தானே. அவருக்கு தெரியாதா யார் யார் உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு. அது என்ன பண்ணுவாரு, ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாரு. அது காலம் வரும்போது உங்க கண்ணு முன்னாடி அந்த கூத்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மேலான நிலையில இருப்பீங்க, அவங்க கீழான நிலையில இருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அது சாமி காமிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு யாரையும் போய் என்ன பண்ணுவோம், இது பண்ணணும் அது பண்ணணும், அந்த வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம். திருவருள் கருணையினால சாமி என்ன பண்ணுவார், இதை செஞ்சு கொடுப்பார். அப்ப யாருக்கும் நம்ம வந்து எதிரி கிடையாது. அப்ப தவம் பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவபெருமான் பெருங்கருணை. அவங்கவுங்க வேணே அவங்க அனுபவிப்பாங்க. நம்மள நினைச்சாங்கன்னா, நம்மளுக்கு தீங்கு நினைச்சாங்கன்னா பெரிய கேடுல போய் முடியும்.
ஐயோ தெரியாதனமா அவங்கள நினைச்சிட்டோம், வாசியோகம் செய்யறாங்க, அவங்க தவத்துல இருக்க சிவபெருமான கும்பிடுறவங்கள போய் நம்ம தப்பா சொல்லிட்டோமே, ஊரு ஃபுல்லா தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு அவங்க நெஞ்சே அவங்களுக்கு குத்தும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதனால ஒரு அடியாரையோ வாசியோகம் செய்யறவங்களையோ விமர்சனமோ கலகமோ என்ன பண்ணக்கூடாது, புறமே பேசக்கூடாது. முதல்ல பேசினா உடனே அடி விழும். இருக்கிற ரகசியம் அதுதான் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணும்போது எச்சரிக்கையா இந்த மாதிரி தவம் பண்ணி நீங்க எல்லாருமே அந்த வெளிச்சத்தை எல்லா அண்ட சராசரங்களும் இருந்த இடத்துல இருந்து நியூஸை கேதர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான சாதனமா உங்க மனசு மாறும். எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 3 காலமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப ஞானத்துல நீங்க திளைத்து சத்து சித்து ஆனந்தம் பெற்று திளைத்திருப்பீர்கள் திளைத்திருப்பீர்கள் என்று சொல்லி சிகாரத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த நிலையை அடையணும்னா நிச்சயம் உபதேசம் பெறணும். நிச்சயம் வழிகாட்டுதல பெறணும். நீங்க எல்லாரும் தவத்துல உட்காரணுன்ற பெரிய அவா அடியனுக்கும் இருக்கு. அதை சொல்லித் தரதுக்கு அடியனும் தயாரா இருக்குன்ற உண்மையை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்லகதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தொடர்ந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 7 மணிக்கு பிறகு 9:50 உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.